எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. நானும் எத்தனையோ முறை நினைச்சிருக்கேன் இந்த அனிதா என்ன ரொம்ப அமைதியாவே இருக்கு, எப்பவும் லோன்லியாவே இருக்கேன்னு. ஆனா இந்த பொண்ணு மனசுலயும் எவ்வளோ சோகம் இருக்கு. இதுவரை எப்பவும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேசி கூட நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்க்குறப்ப என்னமோ மாறி இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் சொல்ல தெரியல. ஷோ கார்த்தி, உனக்கு என்னடா ஆச்சு? நான் எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்? ஷோ. மச்சான். நான் என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன். டேய் கார்த்தி. அட சொல்லுடா. என்ன? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நானும் ரொம்ப நேரமா உன்னை பார்த்துட்டே இருக்கேன். நானும் நீ ரூம்க்கு வருவேன் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா நீ அங்க வர மாதிரி தெரியல. அதான் இங்க வந்து பார்க்கலான்னு பார்த்தா என்னமோ மாதிரி உட்காந்துருக்க. என்னாச்சுடா மச்சான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டேய் உன்னை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு? தலைவலின்னு காஃபி குடிக்க போனியே, இன்னும் தலைவலி சரியாலையா என்ன? முடியலன்னா வீட்டுக்கு கிளம்புடா மச்சான். சேச்சா அதெல்லாம் இல்லடா. தலைவலிலாம் சரியாயிடுச்சு. நான் வேற ஒன்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா அதான். அப்படி என்ன சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன விஷயம்? டேய் அது மச்சான், இதுவரையும் நான் உன்கிட்ட எதுவும் மறைச்சதில்ல. ஆம், நான் சொல்றேன். ஆனா இது நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி யார்கிட்டயுமே காட்டிக்காத, சரியா? என்னடா புதிர் போடுறதெல்லாம் பெருசா இருக்கே, அப்படி என்ன சீக்ரெட் சொல்ல போற? இங்க பாருடா, இது ஒன்றும் விளையாட்டு இல்ல, காமெடி இல்ல, சரியா? நான் சீரியஸா ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க பாரு, விளையாட்டுத்தனமா நடந்துக்காதடா. சரிடா சொல்லு. அது தலைவலின்னு நான் காஃபி குடிக்கலான்னு பேண்ட்ரி போனல. ஆமா. அப்போ அம், என்ன சொல்லுடா. அது என்னன்னா பேண்ட்ரியில அனிதாவும் அவளோட டீம்மேட் காவ்யாவையும் பார்த்தேன். சரி. அப்போ காவ்யா ஏதோ அப்செட்டா இருந்திருப்பாங்க போல. அதனால அனிதா கூட்டிட்டு வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னா அனிதாவும் அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்களா. அது கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா போச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாடா. பார்க்க தான் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டேன்றாலே நானே யோசிச்சேன்டா. ஆனா அவ கதையெல்லாம் கேக்குறப்ப மச்சான், உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. அங்க என்னாச்சுன்னா அது. டேய் கார்த்தி, என்னடா சொல்ற? இவ்ளோ நடந்துச்சாம்? ஆமாடா. அதான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன், நீ வந்ததே கவனிக்கல. சரி, அதெல்லாம் விடு. ஆமா, கிளைண்ட் மீட்டிங் எப்படி போச்சு? கிளைண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேடா. கார்த்தி யூஸ்வலா எல்லார் மேலயும் பாசமா தான் இருப்பான். யாரையும் அவனால ஹர்ட் பண்ண முடியாது. ஆனா யாருக்காகவும் இவ்ளோ யோசிச்சு வருத்தப்பட்டதெல்லாம் கிடையாது. ஆனா அனிதாக்காக இவ்ளோ பண்றானா? ஒருவேளை கார்த்திக்கு அனிதாவை பிடிச்சிருக்கோ? கார்த்திக்கு மட்டும் பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். அனிதாவோட ஃபேமிலி ஸ்டோரிய கேக்குறப்போ, கார்த்தி மாதிரி ஒரு பையன் இருந்தா அந்த பொண்ணோட லைஃப் நிஜமாவே நல்லா இருக்கும். கார்த்தி அவனை நல்லா பார்த்துப்பான். ஆனா கார்த்தி தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்றானே. இவனை என்ன பண்றது? டேய் என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அது ஒண்ணுலடா மச்சான், நீ சொன்ன ஸ்டோரி தான். ஆமாடா, கேக்குறப்பே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. எப்படிடா அந்த பொண்ணு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கு? அந்த பொண்ணு மனசுலயும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாரேன். கன்ஃபார்ம். கண்டிப்பா கார்த்திக்குக்கு அனிதாவை ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்கு. ஆனா அது என்னன்னு அவனுக்கே தெரியல. பாத்துக்கலாம். அண்ணா, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா எங்களுக்கும் அண்ணிங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசை இருக்குண்ணா. அண்ணா, நடந்தது நடந்துருச்சு. அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்கண்ணா. எங்க எல்லாருக்காகவுமாச்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்களேன் ப்ளீஸ்ண்ணா. அண்ணா, அவ அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்காக எல்லா பொண்ணையுமே தப்பா நினைக்கிறது ரொம்ப தப்புண்ணா. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணிக்காம கண்டிப்பா நாங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்ண்ணா. ஷோ, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்காம தங்கச்சிங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்களே. எனக்கு அப்புறம் ஆதி வேற இருக்கான். என்ன பண்றது? வாங்கம்மா. என்னம்மா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? கார்த்தி, உன்கிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்டா தம்பி. ஏன்டா இப்படி பண்ற? என்ன சுமதிமா சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்?
ஏய், எத்தனை முறை நாங்களும் சொல்லிட்டே இருக்கோம்டா தம்பி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு. ஏன்பா இப்படி பிடிவாதமா இருக்க? எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. அவ உன் அருமை புரியாம இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? அவ போனவ போட்டும். அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்காதடா தம்பி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உனக்கு அப்புறம் உன் தங்கச்சிங்க தம்பிங்கன்னு இருக்காங்க வீட்டில். ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிக்காம கண்டிப்பா யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கடா. ஆமாடா கார்த்தி, நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நாங்க பார்த்தது இல்லையாடா? சின்ன வயசுலேருந்து அவளுக்காக என்னென்ன வேணுமோ நீ பார்த்து பார்த்து பண்ணியிருக்க. ஆனா அவளுக்கு உன்னோட அருமை புரியலடா. உன்னை விட பணக்காரன், உன்னை விட அழகானவன் வேணும்னு சொல்லிட்டு தானே அவன் பின்னாடி ஓடி போனா. அதையே நினைச்சிட்டு நீ எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்க? ஓடி போனவ சந்தோஷமா தான்டா இருக்கா. ஆனா நீ தான் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கடா. உன்னை பார்க்க பார்க்க பெத்த வயிறு பத்தி தெரியுதுடா. எங்களுக்கு புரியுதுடா தம்பி. அவ மேல நீ எவ்வளோ ஆசை வச்சிருந்தன்னு எங்களுக்கு புரியுது. அவ உனக்கு பண்ணது பெரிய துரோகம் தான், அதுவும் எங்களுக்கு புரியுது. ஆனா அதையே நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா. அம்மா, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது. என்ன நீங்க எல்லாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னமா நான் அவளை மனசுல நினைச்சிட்டு இருப்பேன்? அதெல்லாம் இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து அத்தை பொண்ணுன்றனால கட்டிக்கணும்னு ஆசை இருந்துச்சே தவிர அவ மேல காதல்லாம் கிடையாது. நீங்க எல்லாருமே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க, இவ உனக்கு தான், இவ உனக்கு தான். அதனால என் மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு, சரி நம்ம அத்தை பொண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா என்னைக்கு அவ மனமேடையில அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு போனாலோ, அவ கொடுத்த காயம் மட்டும்தாம்மா என் மனசுல இருக்கே தவிர அவளை பத்தின ஒரு சின்ன நினப்பு கூட என் மனசுல கிடையாது. அப்புறம் ஏன்டா தம்பி கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்ற? உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போனவடா. அவளாம் சந்தோஷமா தான்டா இருக்கா. அம்மா, நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றது அவளை நினைச்சன்றதுக்காகலாம் கிடையாது. என்னை நம்பி இன்னொரு பொண்ணு வருவாம்மா. ஆனா அந்த பொண்ணு என்னை காயப்படுத்த மாட்டான்னு என்னம்மா நிச்சயம் இருக்கு? அவ சொல்லிட்டு போனது கரெக்டு தானம்மா. நான் ஒன்றும் அந்த அளவு அழகுலாம் கிடையாதே. என்னடா தம்பி அழகு கலர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? என் புள்ள எவ்வளோ தங்கமான புள்ள தெரியுமா? என் புள்ளைய கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு தாண்டா கொடுத்து வைக்கல, உன் கூட வாழ்றதுக்கு அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. நீ ஒரு பொண்ணை எப்படி மதிப்ப, எந்த அளவு அந்த பொண்ணுக்கு அக்கறையா பாசமா இருப்ப, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா தம்பி? இங்க பாரு, இப்ப இருக்கிற பொண்ணுங்க யாரும் அழகை பார்த்தெல்லாம் காதலிக்கிறது இல்லடா தம்பி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் தேவையானது தான் புருஷன் தான் கிட்ட அன்பா இருப்பாரா, எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் தன்னை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையும் தனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களான்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. நல்ல கேரக்டர் உள்ள பையனை மட்டும்தான்டா எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் என் பையன் சொக்க தங்கம்டா. இங்கே பாருப்பா கார்த்தி, எங்கள் பிள்ளைங்க யாரும் பொண்ணுங்களை மதிக்கிறதுல கொஞ்சம் கூட குறைஞ்சவங்க கிடையாது, சரியா? என் பிள்ளைங்க எல்லாருமே பொண்ணுங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதும் சரி, ஒரு பொண்ணை எப்படி நடத்தணுமோ அவ்வளோ மரியாதையோடு நடத்துவீங்கடா. இது ஒன்று போதும்டா, புரியுதா? இங்கே பாரு கார்த்தி, உன் நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும். நீயும் அந்த பொண்ணும் சந்தோஷமாக வாழணும்டா. உன்னை சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்டா தம்பி. அம்மா, சரி, இப்போ என்ன உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். இங்கே பாருப்பா, நீ ரொம்ப நாளாக இதே தான் சொல்லிட்டு இருக்க, யோசிச்சு சொல்கிறேன்னு. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இப்போவே சொல்லு. மா, இப்போ உடனே கேட்டால் எப்படிம்மா? சரி, நாளைக்கு காலையில் பதில் சொல்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா தம்பி. கண்டிப்பாக என் புள்ள நல்ல முடிவாக எடுப்பான். அதே மாதிரி நான் சொல்கிறதும் கேட்டுக்கோ. நாளைக்கு பௌர்ணமி, நம்ம பக்கத்து ஊர் அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். அங்கே உன்னோட ஜாதகத்தை அம்மன் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம், சரியா? கண்டிப்பாக நாளைக்கு நீ நல்ல முடிவாக சொல்லுவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எங்கள் நம்பிக்கையை ஏமாத்திடாதடா தம்பி. என்னம்மா நீங்க இப்பதானே வந்து கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க? சரி, நாளைக்கு நான் முடிவு சொல்றேன்னு சொன்னதான். அதுக்காக உடனே கல்யாணத்தை பத்தி என்னது இதெல்லாம்? கொஞ்சம் டைம் வேணுமா? இங்கே பாருப்பா, உனக்கும் வயசாயிட்டே போகுது. இன்னும் 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலனா அடுத்து உனக்கு 5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுடா தம்பி. சொன்னா கேளு. சரி, அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன். டேய், என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு பண்ணாமல் ஆதி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்கடா. என்ன நினச்சிட்டு இருக்க? ஒழுங்கா நல்ல முடிவாக எடு. சரி, நான் காலையில பதில சொல்றேன். கார்த்தி, சொல்லுங்க அத்தை. எனக்கு தெரியும்பா தம்பி, என் கூட பேச கூட உனக்கு பிடிக்கலல்ல? என்னடா இவ ரொம்ப நாளாக நம்ம ரூம் பக்கம் கூட வரமாட்டா, நம்மளை பார்த்தா கூட பேச மாட்டாளே, ஆனால் இன்னைக்கு நம்மளை தேடி ரூம் வரையும் வந்திருக்காளேன்னு பார்க்குறியா?
எனக்கு தெரியும்ப்பா, என் புள்ள உனக்கு செஞ்சுட்டு போன துரோகம் பெரிய துரோகம்தான், நம்பிக்கை துரோகம்தான். ஆனால் அதை நியாயப்படுத்த நான் இங்கே வரலப்பா. சொல்லப்போனா அந்த மாதிரி அவள் ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நானுமே கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பா. அப்படி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை கல்யாண மாடையில் உட்கார வச்சு அவமானப்படுத்திருக்க மாட்டேன்ப்பா. இப்ப எதுக்காக அத்தை முடிஞ்சு போனதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை பத்தி பேசுங்களேன். எனக்கு புரியுதுப்பா, உன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. கிட்டத்தட்ட இந்த விஷயம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் 2 வருஷமாக கல்யாணத்தை பற்றி பேசினாலே எல்லார்கிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்தேன். இப்போ யோசிச்சு சொல்கிறேன்னு ஒன்று சொல்லியிருக்கல்லப்பா. ஆமா, அதுக்கு என்ன அத்தை? அதை பற்றி தான்ப்பா பேசலான்னு வந்தேன். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோப்பா தம்பி. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்து வைக்கிறேன். நம்ம ஆஸ்திக்கும் சொத்துக்கும் அந்தஸ்துக்கும் எல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ ஏன்பா வருத்தப்படுற? என் புள்ள இல்லைன்னா என்ன, நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னும் நீ என் பிள்ளையே நினச்சிக்கிட்டு கல்யாணத்துக்கே ஒத்துக்காமல் இருந்தா எப்படிரா தம்பி? உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. என் புள்ள பாரு, அவள் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நீ தான் அவளையே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. அதனால் அவளை விட்டுரு. நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. முடிச்சிட்டீங்களா அத்தை? என்னப்பா? இல்ல பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா, உங்களுக்கு யார் சொன்னது நான் இன்னும் உங்க புள்ளையவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றேன்னு? உங்களுக்கு யார் சொன்னது? யாருப்பா சொல்லணும்? நீ என் பிள்ளையவே நினச்சிட்டு இருக்கனால தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன். அத்தை, அப்படி நீங்க நினைச்சா நான் எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல உங்க பொண்ணு எப்பவும் இருந்ததே கிடையாது. நீங்க எல்லாரும் எனக்கு அவதான்னு சொன்னனால அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததே தவிர நான் அவளை காதலிக்கவே இல்லை அத்தை. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவளையே நினைச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேனா? கண்டிப்பா இல்லத்த. எனக்கு அவ என் மனசுல இருந்ததும் கிடையாது, அவளை நான் நினைச்சதும் கிடையாது. என் மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அவ ஏற்படுத்திட்டு போன காயம் மட்டும்தான் அத்த. என் மேல இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல அத்த, கவலைப்படாதீங்க. என் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்க. என் அத்தை என்கிட்ட ஆசைப்பட்டு ஒன்னு கேட்டிருக்காங்க, அது கூட செய்யல நான் எப்படி அத்த? கண்டிப்பா காலையில ஒரு நல்ல முடிவா சொல்றேன். என்னத்த பதிலே காணோம்? நீங்க கேட்டதுக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கார்த்தி, நல்ல முடிவாக எடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நான் வரேன். நித்யா, ஏண்டா தங்கம் இப்படி அழுதுகிட்டே இருக்க? அப்பா பேசுறதெல்லாம் புதுசா என்ன? எப்பவும் இந்த மாதிரி அவர் பேசிட்டே தானே இருப்பாரு. நீ என்னைக்கு தான் சந்தோஷமா தூங்க போறியோ தெரியலடா. இந்த பாவி வயிற்றுல பிறந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல. என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் மட்டுமாம்மா கஷ்டப்படுறேன்? தினம் அவர்கிட்ட நீங்களும் தானம்மா திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. என்னையாச்சும் அடிக்கிறதெல்லாம் இல்லம்மா, திட்டுறதோட விட்டுடுறாரு. நீங்க எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கீங்க, நானே அதை பார்த்துருக்கேம்மா. என்னால் முடியலம்மா. ஏம்மா, அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் அப்படி என்னம்மா பண்ணிட்டேன்? ஆனால் அண்ணாவை மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்லம்மா. அண்ணாவுக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. நான் இதுவரையும் ஆசைப்பட்டு அவர்கிட்ட எதையுமே கேட்டதில்லம்மா. என்னை படிக்க வைங்கன்னு கேட்டேன், அதையும் இல்லாமல் 12வதே நிறுத்திட்டாரு இல்லைம்மா. அண்ணா மட்டும் இல்லைன்னா நாமெல்லாம் என்னம்மா பண்ணுவோம்? நீங்கள் பாருடா நித்யா, உங்கள் அப்பாவை பொறுத்தவரையும் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டார். அவரை பொறுத்தவரையும் பொண்ணுங்க எல்லாம் அடிமைங்க. பொண்ணுங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பொண்ணுங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிக்கக்கூடாது, எதுவும் புதுசாக கற்றுக்கக்கூடாது, சொந்த காலில் நிற்கக்கூடாது. எப்போவும் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுப்படியில் இவங்க கேட்குறப்ப எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு மட்டும்தான் பொண்ணுங்களே தவிர வேறு ஒன்றுத்துக்கும் இல்லைடா. உங்கள் அண்ணன் அஸ்வின் ஆம்பளை பையன்டா, அதான் அவனை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவன் கேட்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு கிடைக்குது. ஆனால் நீ ஆசைப்பட்டு சின்னதாக ஒரு விஷயத்த கேட்டால் கூட அதை நான் அவரால் செஞ்சு கொடுக்க முடியாது. காரணம் நீ ஒரு பொண்ணு. இங்கே பாரு நித்யா, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக நீ போகிற இடத்துலையாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்டா தங்கம். பிறந்த வீட்டில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு நாள் கூட நீ சிரிச்சு நான் பார்த்ததில்ல, டெய்லி அழுதுட்டு தான் தூங்குறேன். ஒரு நாள் கூட என் புள்ள அழாமல் தூங்குறதே கிடையாது.
போகிற இடத்துலயாச்சும் உன்னை தாங்குற மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும். என் பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வேண்டாம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்பாவை பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே இல்லைம்மா. இதே மாதிரி ஒரு புருஷன் மட்டும் அமைஞ்சிட்டா என் வாழ்க்கை என்னம்மா ஆகும்? எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா. எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் இருப்பாங்க. நான் யாரையுமே நம்ப மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது நித்யா. உங்கள் அண்ணன் எடுத்துக்கோ. உங்கள் அப்பா முன்னாடி அவன் எப்படி இருந்தாலும் தனியாக உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான். உனக்காக எல்லாமே செய்கிறானா இல்லையா? உனக்கே தெரியும் உங்கள் அண்ணா உனக்காக என்னென்ன பண்ணியிருக்கான்னு. உங்கள் அப்பாக்கே தெரியாமல் எவ்வளோ விஷயம் உனக்காக பண்ணியிருக்கான். மறந்துட்டாதடா. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உங்கள் அண்ணா ஒரு நல்ல பையனுக்கு தான் அமைச்சு கொடுப்பான். புரியுதா? கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருப்படா. உங்கள் அண்ணா மாதிரி ஒரு பையன்தான் உனக்கு புருஷனாக அமையணும். ஆனால் எல்லாரும் அண்ணா மாதிரி இருக்க மாட்டாங்கல்லம்மா. சரி, அண்ணா எங்கம்மா? நான் பார்க்கவே இல்லையே. அப்பா கூட பேசிகிட்டு இருக்கானா? ஆமாம், அப்பா பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அண்ணா வரான்னு நினைக்கிறேன். அழாத நித்யா. உங்கள் அண்ணா கிட்ட எதையும் நீ காட்டிக்க கூடாது, சரியா? அவனே 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வரான். வரப்போ அவன்கிட்ட நீ சந்தோஷமாக பேசியிருக்கணும்னு தானே அவன் ஆசைப்படுவான். அவன் வரப்பவும் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காத நித்யா. கண்ணை தொடச்சிக்கோ, அவன் வந்துடுவான் பாரு. ம். அம்மு, வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்கண்ணா. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். அம்மா என்னாச்சு? ஏன் நான் வந்ததுல இருந்து நீ வெளியவே வரல? அம்மு, உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? நீ என்னன்னா ரூம்ல இருக்கா? என்னாச்சுடா? அது 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 வந்து அண்ணா கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சுண்ணா. அதனால தான் வெளியே வரல. அம்மாவே இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, குடிச்சிட்டு வெளியே வரலான்னு பார்த்தேன். உட்காருங்கண்ணா. அப்படியா? என்னடா ஆச்சு? தலை ரொம்ப வலிக்குதா என்ன? ஹாஸ்பிட்டல் போலாமா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அம்மாவே கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டேண்ணா, சரியா போச்சு. நீங்கள் உட்காருங்க. உட்காந்தாச்சு போதுமா? என் தங்கச்சிக்கு இப்பதான் முகத்துல சிரிப்பே வருது. எப்படிண்ணா இருக்கீங்க? எனக்கு என்னடா அம்மு, நான் சூப்பரா இருக்கேன். என் தங்கச்சி எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேண்ணா. உங்களுக்கு வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பரா போகுதுடா அம்மு. சரிடா அம்மு, நானும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது டயர்டா இருக்கு. நீயே தூங்கு, காலையில பேசலாம், சரியா? சரிண்ணா, போய் படுங்க போங்க. நீங்கள் பாவம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல. பைக்கில் தான் வந்தீங்களோ? அது ஆமா. அண்ணா, உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நைட்டெலாம் வர்றப்ப பைக்கில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வராதீங்கன்னு. என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றீங்கல்ல. அப்படி இல்லடா அம்மு, பைக்குனா சீக்கிரம் வந்துடலாம் பத்தியா? பஸ்ஸுனா மாறி மாறி 2-3 பஸ் மாறணும்லடா. அதனாலதான் பைக்லயே வந்தேன். சரி, இனிமே நைட் எல்லாம் வர மாட்டேன், சரியா? சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கே வர மாதிரி கிளம்பி வந்துடுறேன். சரிங்கண்ணா. அம்மா, அப்புறம் அம்முக்கு பிடிக்குமேன்னு நானு பால் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அப்பாக்கு தெரியாம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். நாளைக்கு அப்பா இல்லாத டைமா எடுத்து அம்முக்கு கொடுங்க. ஹை அண்ணா, பால் அல்வாவா? எனக்கா வாங்கிட்டு வந்த? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு இப்பவே வேணுமே. அம்மு ஃப்ரிட்ஜில் இருக்குடா, இப்ப வேண்டாம். அம்மா நாளைக்கு உனக்கு கொடுப்பாங்க, சாப்பிடு, சரியா? சரி அஸ்வின். சரிப்பா, போய் படுப்போ. இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க. இரு, அம்மா வந்து பால் காய்ச்சி கொடுக்குறேன், குடிச்சிட்டு படுப்பியா? அம்மா, எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா. என் வயித்துல கொஞ்சம் கூட இடம் கிடையாது. இப்படியே போய் தூங்கினா எனக்கு தூக்கமும் வராது. நான் கொஞ்ச நேரம் போய் ரூம்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, அது மட்டும் பண்ணிட்டு நான் தூங்குறேன், சரிங்களா? நீங்கெல்லாம் படுங்க. கல்யாணி அம்மா எதுக்கு கார்த்திக் தம்பி ரூம்ல போயிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க? எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல. அவங்கள மட்டும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு சில டைம் நல்லா பாசமாக அன்பாக இருக்காங்க, ஒரு சில டைம் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க, ஒரு சில டைம் யாரையாச்சும் ஏதாவது ப்ராப்ளமில் இருந்தால் அது இன்னும் பெருசுப்படுத்துகிறாங்க. என்னத்துக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. எதுக்காக அப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க பொண்ணு தான் வேண்டான்னு போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஓய், என்னடி? யாரு? எங்க போயிட்டாங்க? என்ன பேசிட்டு இருக்க? ஏங்க, எப்போ வந்தீங்க? அட, இதே நடி கூத்தா போச்சு. எப்ப வந்தேன்னு கேக்குறா? லூசு, என்னடி ஆச்சு? இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு நைட் டியூட்டி தானே, எப்படி சீக்கிரம் வந்தீங்க? ஏய், அது நம்ம ஹாஸ்பிட்டல் டி. நான் தான் அங்க டாக்டர். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் வந்துருவேன், புரியுதா? எனக்கு என் பொண்டாட்டி மடியில படுத்து தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன்.
அனு செல்லம் என்னாச்சு? இங்க பாரு, என்ன பாருடி. என்னங்க இது, எந்திரிங்க. நான் தான் கீழே உட்காந்துருக்கேன்னா நீங்க வந்து என் மடியில படுத்துட்டு போய் பெட்ல படுங்க. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கும் மடியில படுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வந்து உன் மடியில படுத்திருக்கேன். இதுக்கு என்னமோ என்னாச்சுன்னு சொல்லு. எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. யோசிக்கிறதெல்லாம் அப்புறம் யோசி, முதல்ல உன் கையை கொடு. ம், இப்படி இருந்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப சொல்லு என்னாச்சு? ஷோ, ஆனா நீங்க இருக்கீங்களே. சரி, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தானே சொல்லிட்டு போனீங்க, என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க? நைட் ஷிஃப்ட் தான் இருந்துச்சு. ஆனா மார்னிங் 10 o'clock ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அது நான் தான் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு வேற டாக்டரை நைட் டியூட்டி பார்க்க சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, சரி சரி. ஆமா, ஏன் இப்படி கீழே உட்காந்துருக்கேன்? மேலேயே உட்காந்துருக்கலாம்ல, கீழே தர சில்லுன்னு இல்ல. ஷோ, சில்லுன்னு இருக்கா? சரி எந்திரிங்க. ஏய், நான் எனக்கு சொல்லலடி, உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா கீழே உட்காந்துருக்க போலயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பொண்ணு இவ்வளோ நேரம் படுத்தி எடுத்துட்டா தெரியுமா? அவளை கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் உட்காந்துருக்கேன். எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்க. ஆனாலும் எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணை இழுத்துக்கிறேன் இல்ல. பாவண்டி, என் பொண்ணு சமத்து பிள்ளை தெரியுமா? பாரு, எவ்வளவு அழகா அமைதியா குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கா. அவளை போய் தப்பு சொல்லிட்டு இருக்கா. ம், சரிதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன? ஒரு விஷயம். என்னடா? இல்லை, நீங்கள் கார்த்திக் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல கல்யாணத்தை பற்றி. இன்னைக்கு அத்தைங்க 2 பேரும் போய் அவர்கிட்ட பேசினாங்க. அவர் காலையில் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டாராங்க. எனக்கு தெரிஞ்சு 99.9% கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. அப்படியா? பரவாயில்லையே. சரி, அப்புறம்? அப்புறம் என்ன, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான் இன்னைக்கு நடந்துச்சு. டேய் டாக்டரே, என்னடா அது? எனக்கு தூக்கம் வருது, போய் தூங்கலாமா? என் செல்லத்துக்கு புரிஞ்சிடுச்சு, அதான் மேடம் சமாளிக்கிறீங்க அப்படிதானே? இன்னைக்கு மேடம் என்ன சொன்னாலும் இல்ல, போய் தூங்கலாம், வாங்க போலாம். அது நீ அது இதுன்னு என்ன காரணம் சொன்னாலும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் கிட்ட வேலைக்கு ஆகாது, புரியுதா? வாங்க மேடம். போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே, நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்று ஒளிய, நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாய். கோமதி, கோமதி. சொல்லுங்க. என்ன, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன், மாடிப்படியவே பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கேன், என்னாச்சு? ஏங்க, நான் தான் நைட்டே சொன்னேன்ல, கார்த்திக் இன்னைக்கு ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு. அதான் புள்ள இன்னும் கீழே வரவே இல்லையே. அதான் வருவான்னு பார்த்துட்டே இருக்கேன். கோமதி, இருமா, அவன் வருவான். நம்ம புள்ள கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் எடுத்திருப்பான். நைட்டே நம்மக்கிட்ட சொல்லி தானே அனுப்பியிருக்கான். நம்மக்கிட்ட சொன்ன வார்த்தையை அவன் மீற மாட்டான், சரியா? நீ எதுக்கும் வருத்தப்படாத. கண்டிப்பாக நம்ம புள்ள நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரிலாம் எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டான். நம்ம சந்தோஷப்படுற மாதிரியான முடிவு தான் எடுத்திருப்பான். இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தா கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பானோ? என்னதான் என் புள்ள இந்த வீட்டை விட்டு போனாலும் அவள் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் அப்பப்போ அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இவன் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாதே. இவனும் ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? என் புள்ள தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்காக? இந்த சொத்து எப்படி இருந்தாலும் என் பிள்ளைக்கும் வரும்ன்றதுக்காக தான். ஆனால் இப்போ அவள் தான் வேறு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளே. இவன் கல்யாணம் பண்ணாமே இருந்தால் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த சொத்தில் நமக்கும் பங்கு தருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இவனும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானோ? அம்மா, அப்பா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அதானே பார்த்தேன். இவனாவது அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதாவது. என்னதான் இவன் மனசில் என் பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் அவன் மனசில் கண்டிப்பாக அவள் தான் இருக்கா. அவனால் அவ்வளோ சீக்கிரம் வேறு எவளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கார்த்திக்கு, என்னப்பா இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொன்னேன். என்னப்பா, ஒரு முடிவு எடுத்துட்டியா? அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. என்னப்பா, என்ன முடிவு எடுத்திருக்க? சொல்லுப்பா. அம்மா, அது என்னால் இப்போதைக்கு